கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. கண்ணீரை கடந்து வந்தோம், ஆனால் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு ஒரு இமை போலும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். ஆமென். ஆண்டவரே, எங்கள் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மட்டுமா எங்களை கிருபையாக கடந்த மே மாதமெல்லாம் கண்மணி போல எங்களை பாதுகாத்தப்பா. இந்த ஜூன் மாதத்தின் முதல் தேதி நம்முடைய சமூகத்தில் கிருபையாய் கூட்டி சேர்த்த நம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தை நம்முடைய கரத்தில் தருகிறோம் அப்பா. இந்த மாதமெல்லாம் நம்முடைய கிருபை எங்களை நடத்த போகிற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதத்தில் எல்லாம் எங்களுக்கு வேண்டிய நல்ல சுக பலன் ஆரோக்கியம் எல்லாவற்றையும் கொடுத்து எங்களை கிருபையாய் நடத்தி வந்த நம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் எங்களை நடத்தினவர் இனிமேலும் நடத்த நீர் வல்லவராய் இருக்கிறீர் அப்பா. உமக்கு கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம், உயர்த்துகிறோம் அப்பா. உங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய சமூகத்தில் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் என்ற ஆலோசனைக்காக சங்கீதம் 47 அதிகாரம் அதனுடைய 7வது மற்றும் 8வது வசனங்கள். சங்கீதம் 47 அதிகாரம் அதனுடைய 7 மற்றும் 8வது வசனங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா. தேவாதி தேவன் அவர் பூமி அனைத்திற்கும் ராஜாவாய் வீற்றிருக்கிறார். கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். அரசாளுகிறது என்றால் ஆட்கொள்கிறது, ஆளுகை செய்கிறது. முற்றிலுமாய் அவரே எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருந்து நடத்துகிறது தான் அரசாளுகிறது, ஆட்கொண்டு நடத்துகிறதுக்கென்று அர்த்தம். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார் என்றால் இந்த பூமியில் உள்ள எல்லா ஜனங்களையும் அவர் அரசாளுகிற தேவனாய் இருக்கிறார். அப்படி என்றால் அவரை அன்றி இந்த உலகத்தில் எதுவுமே செய்ய முடியாது. எல்லாவற்றையும் அவருக்குத்தான் செய்ய அதிகாரம் இருக்கிறது. ஒரு ராஜா என்றால் அவர்தான் மக்களை எப்படி நடத்தி செல்ல வேண்டுமோ, மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அந்த ராஜா செயல்படுவார். அதே போல அந்த பூமி அனைத்திற்கும் ராஜாதி ராஜாவாய் இயேசு கிறிஸ்து ராஜாவாய் வீற்றிருக்கிறார். அவர் ஜாதிகள் மேல் அரசாளுகிற தேவனாய் இருக்கிறார். ஜாதிகளை, அதாவது தேவனுடைய பிள்ளைகளை அவர் அரசாளுகிற தேவனாய் இருக்கிறார். அரசாளுகிறார் என்றால் முழுதுமாக ஆட்சி செய்கிறவராய், அவருடைய கட்டுப்பாட்டில், அவருடைய நடத்தையில், அவருடைய வார்த்தையின்படி நடத்த அவர் விருப்பமுள்ள தேவனாய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளை ஆளுகை செய்ய விரும்புகிறார், அரசாள விரும்புகிறார் என்றால் நம்மளை முற்றிலுமாய் அவருடைய சமூகத்தில் நம்மளை கொடுக்கும் பொழுது நம்முடைய வீட்டை அவர் ஆட்சி செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை அவர் ஆட்சி செய்ய வேண்டும், நம்முடைய வேலையில் அவர் மாத்திரமே ஆளுகை செய்ய வேண்டும், நம்முடைய பிள்ளையுடைய காரியங்களில் அவர்தான் ஆட்சி செய்ய வேண்டும். அப்படி என்றால் அவருடைய சித்தம் மாத்திரமே, அவருடைய விருப்பம் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையிலும், நம்முடைய குடும்பத்திலும், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், நம்முடைய வேலை ஸ்தலங்களிலும், நம்ம போகிற எல்லா இடங்களிலும் அவரே அரசாள வேண்டும் என்று கர்த்தருடைய சமூகத்தில் நம்மளை கொடுக்கும் பொழுது அவர் எல்லா தீமைகளுக்கு விலக்கி காத்து கர்த்தர் அவர் ராஜாதி ராஜாவாய் அவர் அரசாளும் பொழுது அந்த இடத்தில் எந்த சத்துருவுக்கும் இடமே இல்லை. சத்துருடைய உட்புகுதல் வராதபடி நம்மளை தீமை நின்று விலக்கி நம்மளை அவரை கண்மணி போல நம்மளை காக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்மளை முற்றிலுமாக நம்மளை ஆளுகை செய்யும்படியாக நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய கணவரை, நம்முடைய மனைவியை, நம்முடைய எதிர்காலத்தை, நம்முடைய வேலைகளை எல்லாவற்றையும்
அவர் ஆளுகை செய்யும்படியாக, அவர் ஆட்சி செய்யும்படியாக அவருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். நம் வாயை திறந்து ஒவ்வொரு நாளும் ராஜாதி ராஜாவாய் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து, நீரே எங்களை ஆட்சி செய்யுங்க ஏசப்பா. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்க ஆளுகை செய்யுங்க ஏசப்பா. என் வேலை ஸ்தலங்களில் நீர் ஆளுகை செய்யுங்க. நான் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று நீர் ஆளுகை செய்யுங்க என்று நம்மளை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவரே நம்மளை அரசாளுகிற தேவனாய் இருக்கிறார். தீமையான பாதைகள் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றி நம்மளை சிக்கலிலே போய் தவிக்காதபடி, பள்ளத்தில் விழாதபடி நம்மளை சரியான பாதையிலே நேர்வழியாய் நீதியின் பாதையில் நம்மளை நடத்தி நித்திய ஜீவனுக்கு நம்மை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, ஜாதியின் மேல் அரசாளுகிற தேவன், முற்றிலுமாய் நம்மளை ஆட்கொண்டு நடத்த விரும்புகிற தேவன், அவரே நம்மளை நடத்த அவர் விரும்புகிறார். அதற்கு நாம் அவரை முற்றிலுமாய் அவருடைய சமூகத்தை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, விட்டு கொடுக்கும் போது அவரே எல்லாவற்றையும் நடத்தி செல்ல அவர் வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.